ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு தங்கம் ஃபேமிலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விலாக் என்னென்னா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு ஒரு பூஜை போட போயிருந்தோம். அந்த விலாகை தான் பார்க்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதுதாங்க எங்களுடைய குலதெய்வம். நிறைய நபர்களுக்கு குலதெய்வ வழிபாடுனா என்னன்னு தெரியலன்றாங்க. ஸோ குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் பரம்பரையாக ஒரே தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வர்றது தான். பரம்பரையாக ஒரே தெய்வத்தை வழிபட்டுட்டு வர்றது, முன்னோர்களை வழிபடுறது தான் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் நாங்களும் வந்திருக்கிறோம். எங்கள் குலதெய்வம் வந்து எங்கள் கிராமத்திலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் மேலக்கல்பூண்டி அப்படிங்கிற ஊரில் ஒரு ஏரி கரையோரமாக அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் தாங்க. இந்த கோயிலுக்காக தான் நாங்கள் எங்கள் குடும்பத்தோட பூஜை போட வந்திருக்கிறோம். ஸோ என்ன பூஜைன்னா, நாங்கள் புதுசாக என் தம்பி வந்து ஒரு கார் வாங்கியிருந்தோம். அந்த காருக்கு பூஜை போட தான் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் சாவடின்னு சொல்லுவோம். அங்கே தான் வந்து கிடாலாம் வெட்டி சோறாக்கி பொங்க வச்சு அங்கே சாப்பிட்ற இடம் தான் அந்த இடம். இது வந்து குதிரை காவல்காரன்னு சொல்லுவாங்க. இது வந்து கோபுரம், அந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற முன்னாடி அந்த இதுதான் கருவறை, உள்ளே இருக்கிற கருவறை தான். ஸோ அதுதாங்க எங்கள் சாமி. அவர் வந்து எங்கள் சித்தப்பா பூஜை போட்டுக்கிட்டுருக்கிறாரு. ஸோ இதை நானே ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களே பார்த்து ரசிங்க. என்னெல்லாம் நாங்கள் அங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த ஹைப்பையும் கொஞ்சம் அமுக்கி விட்டுருங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் படையல் போடுவாங்க. எப்படி பேர் பார்த்தீங்களா? மீச முறுக்கிட்டு நல்லா கம்பீரமா. இது எங்கள் கோயிலுடைய பின்புறம். இந்த சாவடியில தான் உட்காந்து சாப்பிடுவோம் சமைக்கிறதுலாம். இப்போ வந்து நாங்கள் கோழி அறுக்க போகிறோம். பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாருங்க, பொங்கல்லாம் வச்சாச்சு, வச்சு படையல் எல்லாமே போட்டாச்சு. இதுதான் சாவடி. இங்க வந்து இங்கதான் உட்காந்து சாப்பிடுவோம். இதெல்லாம் உட்காந்து சாப்பிட்ற இடம். உரமரன்னு சொல்லி வர சொன்னா வந்து தூக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் சமைக்கிறதுக்கு வெங்காயம் சமைச்சிருக்காங்க. இந்த இடம்ல இந்த கல்லு தான் கிடா வெட்டுறது. ஆடு, பன்னி, கோழி இது எல்லாமே இங்கே வெட்டுவாங்க. இது எங்க அம்மா, அது எங்க சித்தி. குழம்புக்கு, கறி குழம்புக்கு இது வந்து சாப்பாடு செஞ்சாச்சு. இன்னொரு அங்க ஒரு கொண்டா வந்து வெந்துகிட்டு இருக்கு. சூலாயுதம் பாருங்க. ஒட்டு மொத்தமா இதாங்க எங்க கோயில், குலதெய்வம் கோயில். இப்ப வந்து கோயில் வந்து பூஜை நடக்குது, மணியாட்டுறாங்க. ஓ அங்க போயிடலாமா? அப்படியே கேமரால தெரியல. சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. திருவிழா நடக்குது. இவங்க எல்லாருமே எங்களுடைய குடும்ப மெம்பர்ஸ். இதுதான் எங்க அப்பா ப்ளஸ் பூசாரி. ஆமா. ஸோ இப்படிதான் எங்க சாமி வந்து எப்பவுமே இப்படிதான் வாயை காதெல்லாம் பொத்தி கட்டி சாமி கும்பிடுவாங்க. இப்போ நானும் ஒருத்தனா சாமி கும்பிட வந்துட்டேன். இங்க இருக்கிறம்பா, இங்க வரியா?
இங்க இருக்கே எல்லாம் காட்டு சைடுல இங்க வா சாமிட்டு இங்க இங்க வா அதெல்லாம் பாங்க சூப்பரா இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு பூஜை. எங்கள் குலதெய்வத்தில் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்ற சாமியும் இருக்கும், வெஜ்ஜு சாப்பிட்ற கோயில் சாமியும் வந்து இருக்கும். சுத்தி வரணுமா இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெஜ்ஜு சாப்பிட்ற இவங்க சுத்தி வர சாமிக்கு போயிட்டாங்க. பொங்க வச்சு படையல் போட்டு ஒரு பூஜை போட்டுருவாங்க. அந்த பூஜையை தான் இப்போ வந்து போட்டு மணி அடித்து கோயிலை சுற்றி பூசாரி வராங்க. அதே கோயிலை மாதிரி சுத்தி வராரு. எங்களுடைய குலதெய்வத்துக்கு வந்து எங்க சாமி பூஜை கண்டுபிடி தான் வாயை போடும்போது மூஞ்செல்லாம் கட்டிக்கணும். வாய் தலையும் வாயும் கட்டிக்குவாங்க. ஸோ அது தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, இது வந்து எங்க குலதெய்வம் கோயில் அவர் தான் எங்கள் குலதெய்வத்துக்கு பூசாரி. அதான் அவர் மணி அடிச்சுக்கிட்டு கோயிலை சுற்றி வருவார். இது வந்து வெஜ்ஜு சாப்பிட்ற, அதாவது பொங்க சோறு சாப்பிட்ற சாமிக்கு இந்த ஒரு பூஜை. இந்த பூஜையை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம்தான் கிடா வெட்டுறதா இருந்தாலும் சரி, கோழி வெட்டுறதா இருந்தாலும் சரி, எது வெட்டுறதா இருந்தாலும் சரி வெட்டுவாங்க. வெட்டி அப்புறம் அதுலேருந்து ஒரு 2-3 பீஸ் ஈரலும் ஏதோ சமையல் எடுப்பாங்க. எடுத்து அதை அப்படியே பொசுக்கி நடக்குது. மெயின் சாமிக்கு வச்சு படையல் போடுவாங்க. சரிங்களா? அதேமாதிரி எங்கள் சாமி சாராயமும் குடிக்கும், சுருட்டு அடிக்கும், எல்லாமே பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு கருப்பு சாமி மாதிரி தான் எங்கள் குலதெய்வம். பயங்கரமான சக்தியுடைய சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எதுவுமே அப்படி தெரிஞ்சதில்லை. ரொம்ப பூஜையை போட்டு இப்போ எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாமி கும்பிட்டு முடித்தோடனே எல்லாம் யார், எங்கள் அப்பா, மாமா, தம்பி மனைவிங்க, பிள்ளைங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் அத்தை, எங்கள் அம்மா எல்லாமே இருக்கிறாங்க. யாராவது நிறைய பேர் வந்திருந்தாங்க. தம்பி ஒய்ஃபுங்க, தங்கச்சிங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. குடும்பமாக அப்படியே போனோம். இது எல்லாமே எங்கள் குடும்பம் தான். இந்த பங்காளின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பங்காளி, அங்கமங்காளி, ஒத்த வரம்பர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் யாருமே கிடையாது. இது ஒட்டு மொத்தமாக எங்களுடைய குடும்ப மெம்பர்ஸ் மட்டுமே நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம். சரிங்களா? ஸோ எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இப்போ கோயிலுக்கு வந்திருக்கிறோம். பூஜை போட்டிருக்கிறாங்க. உள்ளே வந்து அவர் சாமிக்கு எல்லாத்தையும் தீவாரத்தனை காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நான் ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிலையா, காட்டி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டார். ரொம்ப சந்தோஷங்க. நம்ம என்ன கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தாங்க, இப்போ போல் எப்போவுமே கடைசி வரையும் என் குடும்பம் இதே மாதிரி சந்தோஷமாக சின்ன சின்ன சண்டைகளோட ஒற்றுமையாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க என்னுடைய ஆசை. எங்கள் அப்பாவும் அதான் ஆசைப்பட்டார், நானும் அதான் ஆசைப்பட்றேன். ஸோ இது மட்டும் எங்கள் ஆயுசுக்கும் நடக்கணும். பூஜை போட்டுட்டு வெளியே வந்துட்டார். எல்லாத்துக்கும் திருநீர். இப்போ நானும் அங்கே போகிறேன், போயிட்டு திருநீரை பூசணும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். எல்லாருக்கும் வேண்டி ஒவ்வொரு ஆளாக வேண்டி எல்லாத்துக்கும் திருநீர் போடுவாங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. என்ன பண்ணுறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.